ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு அரவிந்த், இந்த ரெண்டு டேட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஜேவிசியோட டேட்டாவும் சரி, CNN டேட்டாவும் சரி, டைம்ஸனோடது, இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே தாவேக்காவை ரொம்ப அண்டர் பிளே பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். 4 to 10 இடங்கள் மட்டும்தான் தாவேக்காவுக்கு ஓட் வைப் கொடுத்துருக்காங்க. ஓட் வைப் தான் CNN News 18 பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஓட் வைப்பே தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஜேவிசியும் டைம்ஸ்னாவும் அவங்க 8 to 15 கொடுக்குறாங்க. அவர் 8 to 15 கொடுக்குறாரு. அங்கே 4 to 10. எனக்கு 4 to 10 தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஆனால் அர்பன் இருக்கக்கூடிய அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம CNN ஓட் பர்சன்டா வரல நான் சொல்றேன். பிகாஸ் நான் நேற்று ஓட் வைப் ஓட ஸ்டுடியோல தான் இருந்தேன். பேனல்ல இருந்தீங்க. ஆமா, 16.5% அவங்க தாவேக்காவுக்கு ஓவரால் பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16.5 அவங்க கொடுக்கறது டிவிகேக்கு. அதனுடைய அடிப்படையில் 4 to 10 சீட்ஸுங்கிறது அது ஓரளவு ஏற்றுக்கொள்றபடி தானே இருக்கு. பெர்சன்டேஜா நான் சொல்றேன். ஆவரேஜாக 16.5 எடுத்தால் ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் 20% மேலே போகணும். 3 கார்னர் ஃபைட்டில் 33% மேலே எடுத்தால் தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். 16% கொடுத்துட்டு அது எப்படி நீங்கள் 4 to 10 சீட் கொடுக்க முடியும்? 16%னா அதோட ஹையர் பேண்ட்வித் எவ்வளோ? இந்த சைடு 10 போட்டுங்க, இந்த சைடு 10 போட்டுங்க. இந்த சைடுனா 16லேருந்து 26 ஹையர் பேண்ட்வித்தாக இருக்கலாம், லோயர் பேண்ட்வித் 6 இருக்கலாம். 10 எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் 26%, 16ங்கிறது ஆவரேஜுங்க. ஆவரேஜோட இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்தால் தான் ஆவரேஜ் எடுக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரீம்னா 26, இந்த எக்ஸ்ட்ரீம்னா 6. 26% மேலே வேணும். முடியாதுங்க. 16%. ஒரு செகண்ட் உங்களுக்கு இந்த 16.5 எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு 10 கிராமப்புற சீட்டில் 6%, 7%, 8% ஒரு பேச்சுக்கு எடுப்பாருன்னு சொல்லலை, எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் பாமக தனியாக நின்றுச்சு. பாமகவுடைய டோட்டல் ஓட் ஷேர் மாநில அளவில் 5%, 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சாங்க தனியாக போட்டி. ஐ திங்க் 90s ஒரு வாட்டி முதல்ல பாமக வரும்போது. ஸோ உங்கள் ஓட் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாக்க ஒரு மொத்தமாக ஒரு 10 தொகுதியில் தான் உங்களுக்கு ஓட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3% ஓட்டு எடுத்தால் கூட 2 சீட்டு ஜெயிக்கலாம். பட் விஜய் கேஸ்ல அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லல. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 தொகுதியில விஜய் இஸ் ஐதர் இன் a very good position or definitely going to finish secondங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ அந்த தொகுதிகளா கூட இருக்கலாமே. மேபி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல இட் டசன்ட் டூ வெல். பாமக இஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட் பேங்க். அதுக்குன்னு ஒரு ரீஜன் மட்டும் தான் இருக்குது. விஜய் அப்படி கிடையாது. விஜய்ங்கிறது பேன் ஸ்டேட். நம்ம அதை ஏற்றுக்கணும். நம்ம இன்னும் விஜய் ஒரு 15%, 20%க்குள்ளாக நம்ம விஜயை சுருக்க முடியாது. விஜய் இப்போ வரக்கூடிய டேட்டாவில் படி விஜய் 25% ஆர் அரௌண்ட் 25% மேலே தான் இருக்க போகிறார். மைனஸ் ப்ளஸ் 1 or 2, 3 வச்சுக்கலாமே தவிர 25 அரௌண்ட் அது கீழே போக. அதனால் நீங்கள் 16% கொடுத்துட்டு 4 to 10 சீட்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, மற்ற எல்லா தொகுதியிலையும் 3-4% தான் எடுக்கணும். நம்ம இந்த 4 to 10 தொகுதியில் மட்டும் 35% எடுத்தோம்னா 16ல் 4 to 10 சீட்னா நம்ம மீடியனா 6-7 சீட் எடுப்போம். அந்த 6-7 சீட்டில் அவர் 35% மேலே எடுத்துட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய 200, 100, 50 சீட்டில் அவர் 4-3%க்குலாம் போகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம எல்லாமே அதை ஏற்றுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 16% கொடுத்துட்டு 4 to 10ங்கிறதெல்லாம் என்ன டேட்டா, அது எதன் அடிப்படையில் அவங்க எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் அவுட்லயர்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம இருக்க டேட்டாவில் அவுட்லயர்னா CNN News 18 ஜேவிசின்னு தான் அவுட்லயர்னு நான் சொல்லுவேன். ரைட். திரு உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட அல்காரிதம் படி தாவேக்காக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு? தாவேக்கா அது இப்போ இந்த எலெக்ஷன்ல மட்டும்தானே அது பார்க்குது அல்காரிதம். அதனால கம்பேரிசனுக்கு அதனால தான் நாங்கள் அதை எப்படி நம்ம நம்புறது? அல்காரிதம் கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு அதனால அதை வச்சு நம்ம அல்காரிதத்தை வச்சு நம்ம இந்த எலெக்ஷன் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா தாவேக்காங்கிறது முதல் டைம் வராங்க. ஒரு டேட்டாவே இருக்கு, டேட்டா பேஸ் இருக்காது, பல ப்ரீவியஸா எது தேடி எடுக்க முடியாது. அதனால தான் நானும் பிகாஸ் அதை அடிச்சு சொல்லுதுங்க. உண்மையில இது உங்க ஷோக்கு வரணுங்கிறதுக்காக காலையிலேயும் திரும்ப உட்காந்து எல்லாம் அல்காரிதத்தை போட்டு பார்த்தா அது தாவேக்காவுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா நாம் தமிழருக்கு 2 வரைக்கும் அது ப்ராபபிலிட்டி. நேத்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 போலோ 4 போலோ, ஒரு போல் நாம் தமிழருக்கு 2லிருந்து 6, இன்னொரு கொடுத்திருந்தாங்க. அதர்ஸ் இல்ல, நாம் தமிழர் கொடுக்குதுங்க. NTK 2 to 6 ஒரு போல் இருந்துச்சு. அதர்ஸ்ல 0 to 6 3 போல் கொடுத்துச்சு. Who are the others? அது எங்க இந்த 3 குரூப் இல்ல, அதுதான் நம்ம கடைசியா நான் பேசலாம். அது எங்கனா ஓவரால் டேட்டா பர்சன்டேஜ் எடுத்துக்கறாங்க. எடுத்துற ஒவ்வொரு கட்சிக்கான அந்த டேட்டாவை கொடுத்துட்டு அது அப்படியே சீட்டா எவ்வளவு இருக்கு அதெல்லாம் மிச்சம்ங்கிறது கரெக்ட். தப்பு. அந்த பர்சன்டேஜ் கொடுத்தா சீட்டா ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படி பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்றேன் CNN News 18 அந்த தப்பு தான் பண்ணி இருக்காங்க. அந்த மொத்தமா பர்சன்டேஜ் எடுத்து ஒரு கட்சிக்கு பர்சன்டேஜ் கொடுத்துடுங்க. இந்த 16% கிட்ட
சீட்டுன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. அது அப்படி பண்ணோம்னா இப்படி தான் வந்து நிற்கும். ரைட், நீங்கள் சொல்ல விரும்புங்க. இல்லை, தாவேகா வந்து ஒரு வித்தியாசமான கட்சி. நமக்கு வழக்கமாக ஒரு கட்சி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கட்சி வந்து பயங்கரமாக ஜெயிக்கும், இல்லை படுதோல்வி அடையும், இல்லை மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இது எப்படின்னா எல்லாமே பண்ணும். இப்போ 234 சீட்டு போட்டிருக்காங்கல்ல, அதில் ஒரு 50-60 பேர் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. ஒரு 50-60 பேர் வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருப்பாங்க, மற்றவங்கலாம் நடுவில் இருப்பாங்க. இந்த 50-60 பேர் நம்பர் 2ல் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்து நம்பர் 1க்கு ஏறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதை எடுத்தாலும் எல்லாத்தையுமே அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். டெபாசிட்டே வாங்காத ஆட்களையும் பார்க்கலாம், நல்ல நம்பர் வாங்கின ஆட்களையும் பார்க்கலாம், மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களையும் பார்க்கலாம். இது எல்லாமே கலந்து வருங்க. இதை வந்து ஒரு மாதிரி இது வித்தியாசமான கட்சி. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித கட்சி, அந்த மாதிரி கட்சி இது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் நிறுத்தக்கூடிய அந்த சுயேட்சை வேட்பாளர் பெறக்கூடிய வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு தெரிஞ்சுக்க ஒன்று தெளிவாக தெரியும். விஜய் சின்னம் கிடையாது. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்பு தான் விஜய் அவரை வந்து அடையாளப்படுத்துகிறார். சைலன்ஸ் பீரியட் முடியறதுக்கான லாஸ்ட் ஸ்பீச்சில் தான் அடையாளப்படுத்துகிறார். அதனை தாண்டி எடப்பாடியில் அந்த வேட்பாளர் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்குறாரு இல்லைங்க, அது வந்து விஜய்க்கான ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரென்த்தை நமக்கு அமைக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20